Hi guys, நான் உங்கள் Geekytamizha. இன்னைக்கு வந்து நம்மகிட்ட iQOO Z10X ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. இதோட அன்பாக்சிங் ஓவர்வியூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலான iQOO Z சீரிஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். iQOO Z அப்படின்னு வந்து நமக்கு போட்டிருக்காங்க. பின்னாடி ப்ரைசிங் வந்து நமக்கு அடிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு iQOOல வந்து அமைச்ச ரிவ்யூனர். ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். கரெக்டான ப்ரைசிங் வந்து லான்ச்சுக்கு அப்புறம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து போடுறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் வந்து நமக்கு எக்ஸ்பெக்டட் வந்து 13,000 தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து வேற லெவலான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ என்னெல்லாம் வேரியன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சைடில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு அமைச்சது பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB தான் நம்மளுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து iQOO Z10X ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலராக இருந்தாலும் சரி, இன்ஹேண்ட் ஃபீலாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஃபோன் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. கேமராவோட நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் செம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபோனில் வந்து என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதனால நமக்கு வந்து நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து சர்க்கிள் ஃப்ளாஷ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு அல்ட்ரா வைட் கேமரா வந்து ஆப்வியஸ்லாக நம்மளுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6.7 inch 120Hz LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. AMOLED வந்து நமக்கு இல்லை, ஆனால் எல்சிடியாக சூப்பரான எல்சிடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பிரைட்டாக சூப்பராக வந்துருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, மேலே வந்து நம்மளுக்கு இயர்பீஸ் கிட்டே இன்னொரு ஸ்பீக்கர் வந்து இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்மளுக்கு ஒரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பில் குவாலிட்டியில் வந்து கண்டிப்பாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு வேறு எதுவுமே வந்து கொடுக்கலாங்க. மேலே வந்து நம்மளுக்கு பிளெயினாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு SD கார்டு மெமரி கார்டு போடுறதுக்கு ஸ்லாட் வந்து கொடுக்கல. 2 நானோ சிம் மட்டும் போட்டுக்கலாம். ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஆப்வியஸ்லி 5G வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ மெமரி கார்டு வந்து இந்த ஃபோனில் உங்களால் போட முடியாது. ஸோ வாங்கும்போதே உங்களுக்கு வந்து 128 பார்த்தா 256 வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து நம்மளுக்கு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப டாக்டைலாக இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து பவர் ஆன் பட்டனில் தான் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் 8 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஏர்டெல்லையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஜியோலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். 5G வந்து நமக்கு பக்காவாக வேலை செய்யுது. 5Gயில் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு குறைபாடோ இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸில் இது வந்து கண்டிப்பாக ஒரு கிரேசியான ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். பெஞ்ச்மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த த்ராட்டலிங் டெஸ்ட்டும் வந்து பண்ணி பார்த்தோம். ஸோ த்ராட்டலிங் டெஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து த்ராட்டல் ஆகவே இல்லை. நீங்களே வந்து அதோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஒரு 85% வந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து சூப்பர், ஒரு நல்ல சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ரைஸிங்கில் கண்டிப்பாக இது வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து iQOOல இன்னும் சூப்பராக பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. DDR4X RAM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ப்ரைஸில் வந்து எதுவுமே வந்து கேட்க முடியாதுங்க. செம ஒரு ஃபோன், செம ஒரு சாய்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு நார்மல் TPU கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பெருசாக எதுவுமே இல்லை, ஒரு நார்மல் குவாலிட்டி TPU கேஸ் தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அதுக்கப்புறம் இந்த வாரண்டி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் படிச்சுக்கலாம். நான் வந்து பக்கத்தில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நமக்கு 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட் அடாப்டர் வந்து நம்மளுக்கு பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம். பாக்ஸ்லேயே நமக்கு வந்து 44 வாட் அடாப்டர் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு தேவைப்பட்ட ஒரு ப்ரொப்ரைட்டரியான ஒரு USB Type-C கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் வந்து இது இல்லாமல் நமக்கு வந்து ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து இந்த சிம் பென் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து நம்மளுக்கு வேறு எதுவுமே வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து iQOO 5G அப்படின்னு காட்டுது. ஸோ நான் வந்து ஃபோனை வந்து செட் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முன்னாடி நீங்கள் வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த IDFC Millenia கிரெடிட் கார்டு வந்து பார்க்கலாம். இதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனல் வந்து நம்ம போட்டுக்கோம். மேலே காட்டுறேன், அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்டு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டியும் ₹1 வந்து நீங்கள் கட்ட வந்து தேவையில்லை. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெல்கம் பெனிஃபிட்ஸ். ஸோ வெல்கம் பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கார்டு வாங்கினதுக்கப்புறம் ₹5000
ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 ரூபா வந்து ஓச்சர் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இந்த கார்டில் சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு வந்து 100 ரூபா வந்து மூவி டிக்கெட்ஸ் மேலே டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நமக்கு வருஷத்துக்கு 4 ஃப்ரீ ரயில்வே லான்ச் விசிட் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வரும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கீழே வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்குது, செம பிரைட்டாக இருக்குது. ப்ளஸ் அந்த 120 வச்சிருக்கிறதுனால ஃபோன் வந்து நமக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து செம ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ப்ளோட்வேர் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து இருக்குது. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னாப்சாட், ட்ரூ காலர் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த தேவையில்லாத கேம்ஸ் அந்த மாதிரிலாம் நமக்கு எதுவுமே கொடுக்கல. அதுவும் நல்ல விஷயம். உங்களுக்கு அந்த ஆப்பும் வேணால் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா எப்போ போல் இந்த விவோ ஆப் ஸ்டோரை கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஆப் ஸ்டோரில் போய்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து இந்த ஹாட் ஆப்ஸ் அதுக்கப்புறம் ஹாட் கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக நமக்கு வந்து நிறுத்தினாங்க. திருப்பி வந்து இந்த ஃபோனில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் வந்து விவோ ஆப் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹாட் ஆப்ஸ் அதுக்கப்புறம் ஹாட் கேம்ஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து விவோ ஆப் ஸ்டோர்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயம் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு வந்து ப்ளோட்வேர்லாம் அதிகமாக வந்து கொடுக்கல. டைலர் வந்து விவோ டைலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களால் வந்து கால் ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெசேஜிங் அப்ளிகேஷன். ஸோ மெசேஜிங் அப்ளிகேஷன் வந்து நமக்கு கூகுள் RCS சப்போர்ட்டோட நம்மளுக்கு வந்து கூகுள் மெசேஜிங் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டைலர் வந்து விவோட டைலர் வந்து கொடுத்துருக்காங்க. RCS சப்போர்ட்டோட கூகுள் மெசேஜிங் அப்ளிகேஷன் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன டைலர் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன மெசேஜிங் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து போகலாம். ஸோ செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அபவுட் ஃபோனில் நம்ம என்னெல்லாம் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் வந்து Funtouch OS 15 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Funtouch OS 15 என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டெடிகேட்டடாக நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டுக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா மேலே காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா Android 15 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான விஷயம். லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டும் கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட்டான Funtouch OS-ம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து RAM ஸ்டோரேஜ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6GB RAM லான்ச் பண்ணுறாங்க, 8GB RAM லான்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 8GB RAM தான் அவங்க வந்து அமைச்சிருக்காங்க. அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டெண்டட் RAM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விர்ச்சுவல் RAM வந்து பெருசாக வந்து யூஸ் ஆகாது. ஆனால் அந்த விர்ச்சுவல் RAM ஃபீச்சர் உங்களுக்கு வேணும்னா அந்த விர்ச்சுவல் RAM ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 128 அப்புறம் 256 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க, DDR4X RAM வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வேறு லெவலான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேட்டரியை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 6500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபுல் ரிவ்யூவில் வந்து நான் சொல்கிறேன் பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு வந்து இந்த பேட்டரி ஹெல்த் அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அந்த ஆப்டிமைஸ் பேட்டரி சார்ஜிங் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி லைஃப் வந்து நம்ம பார்ப்போம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேல வந்து நமக்கு டிப்பிக்கலான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் மோட் வந்து ஆப்வியஸ்லி இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே வந்து கிடையாதுங்க, LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் LCD டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் வந்து நமக்கு ஆப்வியஸ்லி கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்மார்ட் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஹை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹை ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு ஆப்வியஸ்லி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் எனக்கு புரியல, எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க ஆனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சத்தியமாக எனக்கு வந்து தெரியல. ஆனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பேட்டரி லைஃப் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து குடிக்கும். ஏன்னா AMOLED டிஸ்பிளே தான் நம்மளுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து அந்த பேட்டரி லைஃப் வந்து நமக்கு அவ்வளோவா குடிக்காது. நான் எல்சிடியில் நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி கொடுக்க தான் செய்யும். பட் கவலைப்படாதீங்க, நான் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு DRM இன்ஃபோ. ஸோ DRM இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களால் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஃபுல் ஹெச்டியில் வந்து கான்டென்ட் வந்து பார்த்துக்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து மேனுவல் கேமரா காம்பேபிலிட்டி. ஸோ கூகுள் கேமரா ஏபி வந்து நமக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனேபிள் வந்து ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கூகுள் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் கேமராக்கு வீடியோ வேணால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நமக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேமராஸ். ஸோ கேமராஸை
பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு அந்த அல்ட்ரா வைட் சென்சார் வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து நம்மளுக்கு இல்லை. அண்ட் 2x பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம் தான் ஆகுது. ஸோ போர்ட்ரேட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க, நைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ எல்லாமே இருக்குது. நமக்கு தேவைப்பட்ட மோட்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் கேமரா தான் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து மெயின் கேமராவில் பார்த்தீங்கன்னா 4K 30 fps வந்து மேக்ஸிமமாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மேக்ஸிமமாக 1080p 30 fps ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பேக்கில் பார்த்தீங்கன்னா 1080p 60 fps கூட நமக்கு வந்து இருக்குது. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4Kவும் கொடுத்துருக்காங்க, பேக்கில் 1080p 60 fpஸும் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080p 30 fps மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் சில ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ரைஸ்க்கு நம்ம வந்து பெருசாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. கலர்ஸ் வந்து நமக்கு நல்லா தான் இருக்குது, டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அந்த 2x ஜூம், அதாவது அந்த டிஜிட்டல் ஜூம் ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏன் தெரியல, ஒரு மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் நமக்கு வந்து ஒரு மாதிரி வார்மாக வந்து இருக்குது. ஸோ அதை மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் அப்டேட் வந்து சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா வார்மாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு வந்து 1x யூஸ் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கு. HDRும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கலான iQOO செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஓவர் ஷார்ப்னிங் வந்து பண்ணுது. HDR வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து சரி பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து நான் கேமராஸ் வந்து இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.